நான் இன்னைக்கு செய்ய போகிறது முட்டை மசாலா. அதாவது இது என்னென்னா, நீங்கள் சப்பாத்திக்கு கிரேவியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். முட்டையை வந்து நல்லா தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, மசாலா ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன், பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது முட்டை மசாலா. முட்டை மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இது 3 மீடியம் சைஸில் இருந்தால் போதும். 3 வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், தனியாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சமாக, கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, 4 முட்டை நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து மசாலா இறங்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 பிரிஞ்சி இலை, பட்டை 3, 1 ஸ்டார் மொக்கு, 2 லவங்கம், 2 ஏலக்காய். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்கை வந்து லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். இது கூட வந்து மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், அதே மாதிரி நம்ம கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கலாம். எக்கு 4, இன்னும் ஒரு எக் இருக்குது, அதை நான் அரையாக பண்ணிட்டேன். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இன்னும் ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஏன்னா இதிலே மிளகாத்தூள், மஞ்சத்தூள் வந்து நல்லா மசாலா ஏறிடும், உப்பு ஏறிடும். உங்களுக்கே தெரியும், நல்லா அந்த வாசம் வரும். இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. 1 பிரிஞ்சி இலை, அன்னாச்சி மொக்கு, 2 ஏலக்காய், பட்டை, லவங்கம், இதையும் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம். இதை வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கணும். சிம்மில் வச்சே வதக்குங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இது வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் வந்து முட்டை மசாலா வந்து நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, அடுத்து தனியாத்தூள், மிளகாத்தூள், அடுத்து கரம் மசாலா, மிளகுத்தூள், இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிட்டோம். இது நல்லா வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இதில் வந்து ஒரு டம்ளர் ஊற்றிருக்கேன்.
நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மோஸ்ட்லி வந்து எல்லாருமே இந்துப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்துப்பு இல்லைன்னா கல்லுப்பு, இது ரெண்டுமே உடம்புக்கு நல்லது. அயோடைஸ்டு உப்பு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆட் பண்ணாமல் நம்ம இந்துப்பு கல்லுப்பு இதெல்லாமே வந்து உடம்புக்கு வந்து கெடுதல் தரக்கூடாதது. இதை வந்து நம்ம ஒரு 2 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 2 தக்காளி. இது நல்லா வதங்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம முட்டையை வந்து போட்டுக்கலாம். தக்காளியும் ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் இது நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டுனா எண்ணெய் கொஞ்சம் மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம எக்கு வந்து போட்டுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தாவே போதும், ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் வந்து மேலே வர வரைக்கும் விட்டு நம்ம எக்கு போட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் மேலே வந்துடுச்சு. இப்போ நம்ம எக்கு போட்டுக்கலாம். இப்போ நம்ம 2 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் மசாலா இறங்கினோனையும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணி மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ எக் மசாலா ரெடி. சுவையான எக் மசாலா ரெடி. நான் முட்டை மசாலா எப்படி பண்ணேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.